அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம். கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் அகஸ்தி சாய நமக. ஆத்ம வணக்கம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் ஆண்மனை அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம். நம் வள்ளல் பெருமான் சித்திரை மாதம்தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தையும் அகவலையும் எழுதுனாங்க, தொடங்கினாங்க. அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படி நம் வள்ளல் பெருமான் ஏன் வச்சுருக்காங்க, அந்த தலைப்போட விளக்கம் என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நம் வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1865ஆம் ஆண்டு தமிழ் வருட பிறப்பில் முதல் மாதம் முதல் தேதி சித்திரை 1ஆம் தேதி தொடங்கினாங்க. சித்திரை 8ஆம் தேதி நற்கருங்குடியில் ஒரே நாள் இரவில் 1596 வரிகளை உடைய அகவலை எழுதினாங்க. இதற்கு இடைவெளிகள் ஏன் நம்ம வள்ளல் பெருமான் விட்டுருக்காங்க, அதுவும் ஏன் சித்திரை மாதம் எழுதினாங்க, அதுவும் ஏன் முதல் வருட பிறப்பிலே முதல் மாதத்திலே ஏன் வள்ளல் பெருமான் சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினாங்க, சன்மார்க்க சங்கத்தோட தலைப்பின் விளக்கம் என்ன அப்படின்னு எல்லா கேள்விகளோட பதிலையும் இப்போ பார்ப்போம். தலைப்போட விளக்கம் பார்ப்போம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். முதல்ல இருக்கிறது சமரச. சமரசனாலே எல்லோருக்குமே சமமானது, எல்லோருக்குமே உரியது. இதில் எந்தவித இன வேறுபாடும் ஜாதி மத வேறுபாடுமே எதுவுமே கிடையாது, எல்லோருக்குமே சமமானதுங்கிறதுக்காண்டி தான் நம்ம வள்ளல் பெருமான் முதல்லையே சமரசன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுத்த. சுத்தனாலே நம்ம அகத்தை மருளை நீக்கி அருளை வர வைக்கணும். நம்ம தயவோடு கூடிய சத்வீசனம், இரக்கம், அன்பு, கருணை இருக்கணும். அகத்தை தூய்மைப்படுத்தணும். அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் சமரச சுத்த சொல்லியிருக்காங்க. சன்மார்க்க. சன்மார்க்கனாலே எல்லோருக்குமே சமமான மார்க்கம். இந்த மார்க்கத்தால தான் பிணி, மூப்பு, மரணம் இதெல்லாம் தவிர்க்கக்கூடியது, நீக்கக்கூடியது. இந்த மார்க்கத்தால் மட்டும்தான் இது கண்டிப்பாக நித்தியமாக பரிபூர்ணமாக இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய மார்க்கம். அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சொல்லியிருக்காங்க. சங்கம். சங்கம் என்றால் ஒருத்தவங்களோ அல்லது ஒரு கூட்டமோ கிடையாது, உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் உரியது. அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் சங்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லோரோடத்தையும் சமமாக இருக்கணும், அகம் தூய்மையாக இருக்கணும், நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சுமையை நீக்கணும், அதாவது மரணத்தை தவிர்க்கணும். அடுத்து உலக மக்களுக்குரியது, எல்லோருக்குமே உரியது. அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தலைப்பின் விளக்கத்தை இப்போ பார்த்தாச்சு. சன்மார்க்க சங்கத்தோட நெறிகளை பார்ப்போம். இப்போ முதல்ல ஜீவகாருண்யம். சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே முதல்ல ஜீவகாருண்யம் செய்யணும். ஜீவகாருண்யங்கிறது மிக மிக அவசியமானது. அதனால தான் நம்ம வள்ளல் பெருமானை ஜீவகாருண்யம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜீவ தயவு. ஜீவ தயவு இருந்தாலே ஜீவகாருண்யம் நமக்கு செய்ய அந்த மனது வந்துடும். ஜீவ தயவு இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு அதிகமாக ஜீவகாருண்யம் செய்யும் போது இன்னும் ஜீவ தயவு நமக்கு அதிகமாக கூடும். அடுத்து இரக்கம், அன்பு, கருணை, ஒற்றுமை இதெல்லாம் இருக்கணும், எல்லா மனிதருக்கும். தயவோடு கூடிய சத்வீசாரம் இருக்கணும். 4 ஒழுக்கங்கள்: இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இதெல்லாம் நம்ம வள்ளல் பெருமான் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சன்மார்க்க சங்கத்தோட நெறிகளை இப்போ பார்த்தாச்சு. அடுத்து அகவல். நம்ம வள்ளல் பெருமான் சித்திரை மாதம் 8ஆம் தேதி தான் அகவலை எழுதினாங்க. அகவல்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், அகவல் என்றால் என்ன, ஏன் நம்ம வள்ளல் பெருமான் 1596 வரிகள் எழுதியிருக்காங்க, அதுவும் சித்திரை மாதம் ஏன் எழுதியிருக்காங்க, அதற்கெல்லாம் பொருளை இப்போ பார்ப்போம். முதலில் என்றாலே அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர், அண்ட சராசரம், அகம், அருள். என்றால்
தமிழ் என்படி 8ங்கிற அர்த்தம். 8னா அகரம். அகரம் என்றால் ஆகாயம். ஆகாயம் என்றால் பேரண்டம். அதாவது நித்திய பரிபூர்ணமாக முடிவே இல்லாத அந்த பேரண்டத்துக்கும் இந்த அண்டத்துக்கும் தொடர்பு உரியது. அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் முதல்லையே என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அடுத்து க என்றால் கடவுள் கருணை. வ என்றால் அகத்தில் வல்லமை பெறணும். அகத்தில் முழுமையாக வல்ல சித்தன் ஆகணும். அகம் என்றால் என்ன? அகம் எப்படி இருக்கும்? அகத்தில் சத்வீசனம் செய்யணும். தயவோடு கூடிய சத்வீசனம். அதங்க. அடுத்து இல் என்றால் பகர வடிவ குழி. பகர வடிவ குழியில மேல லகர மெய்யில இல்லுங்கிற எழுத்து திரியோதச மெய்நிலையில 13வது எழுத்தாக இருக்கு இல்லு. அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் கடைசியாக இல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்றால் உயிரெழுத்துக்கள், காவும் வேவும் மெய்யெழுத்துக்கள், கடைசியாக முடிகிறது மெய்யெழுத்துக்கள். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் உரியது அகவல். அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் உயிர்மெய் எழுத்துக்கள் எழுதணுங்கிறதுக்காண்டி தான் அகவல்ங்கிற எழுதியிருக்காங்க. இப்போ அகவலோட தலைப்பின் விளக்கத்தை பார்த்தாச்சு. அதாவது அகவலை எல்லோருமே படிக்கணும். எல்லோருக்கும் 6000 பாடல்களை சுருக்கி தான் நம்ம வள்ளல் பெருமான் அகவலாக எழுதியிருக்காங்க. எல்லோருமே படிக்கணும். ஒரு மனிதர் அகவலை படித்தா ஞான பக்குவ நிலைக்கு வந்துடலாம். கடவுளை பார்த்திடலாம். இது மட்டும் இல்லாமல் கடவுளாகவே நம்ம ஆகிடலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பு என்னவென்றால் மரணம்ங்கிறத ஒன்று தவிர்த்திடலாம். மரணம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நம்ம வள்ளல் பெருமான் ஆதாரபூர்வமாக அவங்களே இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு மனிதர் பிறந்தால் அவங்களுக்கு இறப்புங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதெல்லாம் நம்மளாக உருவாக்குனது தான். நம்ம செய்த ஒரு சில குற்றங்களால் தான் மரணம் நம்மளை தேடி வருது. நம்ம அந்த மரணத்தை தேடி போகிறோம். மரணம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அகவலை படித்தா ஒவ்வொரு மனிதரும் ஞான பக்குவ நிலைக்கு வந்துடலாம். அடுத்து நம் வள்ளல் பெருமான் ஏன் 1596 வரிகள் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது நம் முன் வழியாக பார்க்கும்போது முதலில் ஒன்று என்றால் மெய்யறிவு. மெய்யறிவு பற்றி முழுமையாக தெரிந்துக்கணும். அடுத்து 5 என்றால் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்லாம் என்ன? அது எப்படி உருவானது, அது ஏன் உருவானது, அப்படி எல்லோத்தையும் பஞ்சபூதங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து 9 என்றால் நவதுவாரங்கள். நவதுவாரங்கள் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கும், ஏன் இருக்கிறது, அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 6 என்றால் மனோறிவு. எல்லோருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற 6 அறிவு. இது நம்ம முன் வழியாக பார்க்கும்போது இதோட பொருள்கள். இதுவே நம்ம பின் வழியாக பார்க்கும்போது இதே பொருள்கள் தான் வரும். 6 அறிவு. ஒரு மனிதர் ஒரு மனித பக்குவ நிலைக்கே வரணும். ஒரு மனித பக்குவ நிலைக்கே வரணும்னாக்கா அன்பு கருணை இருக்கணும். தயவோடு கூடிய சத்வீசம் இருக்கணும். எல்லோரோடத்தையும் ஒற்றுமையாக இருக்கணும். இதுதான் ஒரு மனிதர் ஒரு மனித பக்குவ நிலைக்கே வர முடியும். அதாவது 6 அறிவு. 6 அறிவுலேருந்து நம்ம துவாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம துவாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு பஞ்சபூதங்களை பற்றி தெரிஞ்சுக்க வரும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டு வரும்போது மெய்யறிவு நமக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். மெய்யறிவுக்கு நமக்கு மெய்யறிவு விளங்க ஆரம்பிச்சிடும். மெய்யறிவு நமக்கு வந்துடும். அதாவது முன் வழியாக பார்க்கும்போது பொருள்கள் கிடைக்கிறது, பின் வழியாக பார்க்கும்போது பொருள்கள் கிடைக்கிறது. அப்படிப்பட்டதான் நம் வள்ளல் பெருமான் 1596 வரிகள் எழுதியிருக்காங்க. 1596 வரிகளை நம்ம படித்தாலே எல்லாருமே அகவலை படிக்கணும், கட்டாயமாக படிக்கணும். அதாவது எல்லா மனிதருமே தினைக்கும் படிக்கணும். தினமும் காலையிலிருந்து படிக்கணும். அப்படி பணிகள் இருக்கிறவங்க அதை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை அந்தமாரி ஒரு 2 நாள் விட்டு 2 நாள் அந்தமாரி கண்டிப்பாக எல்லோருமே அகவல் படிக்கணும். அகவல் பாராயணை செய்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஆகும். நம்ம எல்லோத்துக்கும் எல்லா செயல்கள் செய்கிறதுக்கும் எவ்வளவோ நேரங்கள் ஒதுக்கணும், எவ்வளவோ காலங்கள் ஒதுக்கணும். கடவுளுக்காகவும் நமக்காகவும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாரும் ஒதுக்கும். அதனால் எல்லோருமே தினமும் காலையிலேருந்து அகவல் படிப்போம். சரி, நம் வள்ளல் பெருமான் ஏன் சித்திரை மாதம் தொடங்கினாங்க, ஏன் சித்திரை மாதம் எழுதுனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ் வருட பிறப்பில் முதல் மாதம் முதல் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1865ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. ஏன் நம்ம வள்ளல் பெருமான் தமிழ் வருட பிறப்பிலே முதல் மாதம் அதுவும் முதல் தேதியிலே தொடங்கினாங்கனாக்கா, நம்ம காலங்களையும் கடத்தக்கூடாது, நாட்களையும் கடத்தக்கூடாது, மாதங்களையும் கடத்தக்கூடாது, வருடங்களையும் கடத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் முதல் மாதமே
நம்ம சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு வந்துடணும். முதல் மாதம் மட்டுமல்லாமல் முதல் தேதியிலே வந்துடணும். முதல் மாதம் அதுக்கப்புறம் வேறு வேறு தேதிகள் அப்படின்னு நமக்கு நாட்கள் அப்படியே ஓடிக்கொண்டே போகும், நமக்கு தெரியாது. அதாவது காலங்கள் பொன் போன்றது, அப்படி தான் நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க. காலம் வந்து பொன் போன்றது பழமொழி. உண்மையானது பொன் போன்றது காலம் தான். ஏன்னா நம்ம தான் காலத்தை கடத்துகிறோமே, அதனால காலங்களை கடத்தக்கூடாது. அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம் வள்ளல் பெருமாள் சித்திரை மாதம் முதல் தேதியிலே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினாங்க. அதாவது சமரச சுத்த சன்மார்க்கத்தை தொடங்கி 7 நாட்கள், ஒரு வாரம் கழித்து நற்கருங்குழியில் ஒரே நாள் இரவில் 1596 வரிகளுடைய அகவலை எழுதினாங்க. அதாவது நம் வள்ளல் பெருமான் 7 நாட்கள் இடைவெளி 7 நாட்கள் இடைவெளி 7 என்றால் என்ன? அதாவது 7 மாயா சக்தி, 7 திரைகள், 7 திரைகளையும் 7 மாயா சக்தியும் நீக்கணும். 7 மாயா சக்தியை நீக்கி அருள் சக்தி ஞான சக்திக்கு வரணும். அதாவது ஒரு மனிதர் வந்து சன்மார்க்க சங்க நெறிகளை கடைப்பிடிச்சிட்டு வரணும். கடைப்பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அகவலையும் அகவலை படிக்கிறதுக்கு முன்னாடி 7 திரைகளை நீக்கணும். 7 திரைகளை நீக்கிட்டாலே அரிப்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்துடலாம். அரிப்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் சித்திரை மாதம் 8ஆம் தேதி அகவலை எழுதியிருக்காங்க நம் வள்ளல் பெருமான். அதனால தான் முதல்ல மாய சக்தியை நீக்கி அருள் சக்தியை வர வைக்கணும். நம் வள்ளல் பெருமான் நம்ம எல்லோருக்குமே எல்லா மனிதருக்குமே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலைன்னா, மரணம்ங்கிறத ஒன்று தவிர்க்கணும், மரணம்ங்கிறத ஒன்று நீக்கணும். மரணம்ங்கிறது எந்த மனிதருக்குமே கிடையாது, அது நம்மளே வர வச்சதுதான். அது எல்லோருமே தடுக்கணுங்கிறதுக்காண்டி தான். அதாவது சித்திரை என்றாலே சித்தி கூட்டல் அரை சித்திரை. சித்தி என்றாலே சித்தி பெறுவது. அதாவது சித்தி பெறுவது என்றால் என்னன்னாக்கா, மரணத்தை நம்ம வென்றது, மரணத்தை வெல்லக்கூடியது. அதாவது அது சித்தி செய்கிறது, ஒளிரேகம் அடைகிறது. அதனால தான் சித்திரைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வள்ளல் பெருமான். அதாவது சித்திரை என்றாலே அக்னிக்குரிய மாதம். அக்னிக்குரிய அந்த மாதம் வந்து அதிகமாக அக்னி இருக்கும். அதனால் வந்து நம்ம வள்ளல் பெருமான் எல்லோருமே அகவல் படிக்கணும், எல்லோருமே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு வரணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம வள்ளல் பெருமான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுவும் நம் வள்ளல் பெருமான் தமிழ் வருட பிறப்பிலே எழுதி தமிழ் வருட பிறப்பிலே சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி 7 நாட்கள் இடைவெளியை விட்டு 8ஆவது நாளாக அரிப்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்க்கணுங்கிறதுக்காண்டி அகவல் எழுதியிருக்காங்க. எல்லோருமே நம் வள்ளல் பெருமான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பண்ணி தான் எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள் நுண்ணறிவாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை நம்ம எவ்வளோ உண்மையாக உணர்ந்து நம்ம கடவுளை அதாவது கடவுளை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, உண்மையிலே நம்ம அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்ம வள்ளல் பெருமானை பார்த்துடலாம். மரணம்ங்கிறது ஒன்று, நம்ம மரணத்தை நம்ம வென்றிடலாம். அதனால் அதாவது வந்து வருகின்ற 14/4/2025 திங்கட்கிழமை முதல் 21/4/2025 திங்கட்கிழமை வரை நம் நற்கருங்குழியில் அகவல் பாராயணம் நடக்குது. எல்லோருமே நற்கருங்குழியில் போயிட்டு அகவல் பாராயணத்தில் கலந்து அகவலை படிக்கணும். முடிந்த அளவுக்கு எல்லோருமே நற்கருங்குழியில் இந்த 8 நாட்கள் நம்ம அங்கே போய் படிக்கணும். சித்திரை 1லேருந்து சித்திரை 8ஆம் தேதி வரை அதிகமாக பணிகள் இருந்தாலோ இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தாலோ அவங்களோட வீட்டில் இருந்தாவது அகவலை கண்டிப்பாக படிக்கணும். அதாவது அடுத்து வந்து அகவலோட 2 அடிகளோட பொருளை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் சொல்வது சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழையாக இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.